சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை திரு சிவகுமார் அவர்கள், வங்கியாளர், ஓய்வு பெற்றவர். அவரை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். டிஜிட்டல் இந்தியா துறை குறித்து தான் நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். வாருங்கள் நேர்களே. வணக்கம் திரு சிவகுமார். வணக்கம் மிஸ்டர் விஜயன். ஒரு புதுத்துறை, அது சார்ந்த சவால்கள், எதிர்பார்ப்புகள், அதனோட பயணம் குறித்து விரிவாக பேசலான்னு நினைக்கிறேன். இந்த டிஜிட்டல் இந்தியா அது குறித்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இப்போ பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. டிஜிட்டல் இந்தியான்ற வார்த்தையே புதிதாக இருந்தது, அதுவும் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டிற்கு. இந்த டிஜிட்டல் இந்தியா இன்னைக்கு எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிஜிட்டல் ஆரம்பித்தப்போ காய்கறி கடைக்காரங்க எப்படா QR கோடு வச்சுருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆரம்பித்தோம். உண்மைதான், எல்லாருக்கும் பெரிய சந்தேகம் இருந்துச்சு. பெரிய சந்தேகம். இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமான UPI பேமெண்ட்ஸ் இந்தியா. அதிகமோ? எஸ். ஓகே. அந்த அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் இனிமேல் இல்லை. இதை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றது தான். டிஜிட்டல்ங்கிறது ஒரு 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 வளர்ச்சி. அது ஒரு பாலிசி மாதிரி கிடையாது. அந்த வளர்ச்சியை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம், அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் இந்த டிஜிட்டல்ங்கிறது இந்த யுகத்துக்கு இனி வரும் காலங்களில் நம்ம ஆட்சி செய்ய போகிறது டிஜிட்டல். இனிமேல் அதுதான் நம்மளை ஆட்சி செய்ய போகுது. அதுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ நீங்கள் சொன்னதிலே இந்த முதல் ஃபேஸில் இப்போ டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொன்னப்போ பல கேள்விகள் இருந்தது, பல சந்தேகமாக கட்டுரைகள்லாம் எழுதுனாங்க. இப்படிலாம் நீங்கள் பேசிடலாம், இந்தியா போன்ற நாடு இன்னும் நம்மளால் தபாலையே கொண்டு போய் சேர்க்க முடியல, அவ்வளவு சிக்கல்கள் இருக்குது, இதில் இன்டர்நெட்டை கொண்டு போய், மொபைலை கொண்டு போய், படிப்பறிவு இல்லாத ஏழை மக்கள் இருக்கிற நாடு, இதில் எப்படி டிஜிட்டல் இந்தியா இதெல்லாம் நடக்கும்ன்ற கேள்வி இருந்தது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நம்ம தான் அதிக UPI டிரான்சாக்ஷன்லாம் இருக்குன்னு. அது எப்படி நடந்தது? விரைவாக இவ்வளவு சீக்கிரம் அதை எப்படி சாத்தியம்? இல்லை, இது ஒரு 10 ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு 2014 பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்நெட் யூசர் வெறும் 25 கோடி. இந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாயிட்டோம். ஓகே. அதே போல் கிராமத்துலேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 85% மேற்பட்ட கிராமங்கள் இன்னைக்கு இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறாங்க. ஓகே. இதெல்லாம் அதோட இந்த மாதிரி பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணதனால இது தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு. நம்ம அதை எப்படி டிஜிட்டல்னால் ஒன்லி பேமெண்ட்டு, ஃபினான்சியல் ஸ்ட்ரக்சர் அது மாதிரி கிடையாது. அதை தாண்டி எப்படி இது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம விவாதிக்கணும். உங்கள் மாதிரி ஊடகவியலாளர் ரொம்ப பொறுப்பு அதிகம். இது ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எஜுகேஷன் கொடுக்குறீங்களோ, உங்களுடைய ஒவ்வொரு அசைவுலையும் மக்களுக்கு இந்த டிஜிட்டலை பற்றி ஏதாவது ஒரு செய்தியை நீங்கள் கொடுத்தே ஆகணும். இப்போ டிஜிட்டல் லிட்ரஸின்ற வார்த்தையே நான் அதுதான் சொல்கிறேன். அது நீங்கள் அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். இன்னும் அதை சொல்லணுன்னா பெரிய பெரிய கார்பரேட்ஸ்லாம் அவங்களுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இது ஒரு அங்கமாக வச்சுக்கணும். ஓகே. ஓஹோ. இது எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கப்படலாம். ஏன் அவ்வளோ ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி நான் சொல்ல, அவ்வளோ த்ரெட் இருக்கு ஆக்சுவலாக. அதை பற்றியும் நம்ம பேசணும். நிச்சயமாக நீங்கள் சொன்னதுனால அந்த புள்ளியிலிருந்தே பேசலாம். நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு கிராமப்புறத்திலிருந்து கூட ஒருத்தர் டிஜிட்டல் மூலமாக ஒரு விஷயம் நடக்குது, ஒரு தகவல்களை தெரிஞ்சுக்கிறாங்கன்றதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவானது. ஆனால் ரொம்ப சவால், ரொம்ப எச்சரிக்கையோடு, விழிப்புணர்வோடு அணுக வேண்டிய இடம்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க அதில்? இல்லை, இது எல்லாமே நம்மளுடைய தரவுகள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்குது, ஓகே, நம்மளுடைய டேட்டா எவ்வளவு சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் சக்ஸஸ். இது ஓகே. சில உதாரணம் சொல்கிறேன். சில லோன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு சில பேங்க்கில் ஒரு சில ஸ்கீமே இருக்குது. அதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுடைய டேட்டாவை ப்ரைவேட் பண்ணுவாங்க. ஓகே. 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 நம்மளுடைய ஐடியிலேருந்து எல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது அந்த அளவுக்கு அதோட லிங்க் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நான் இப்படி சொல்லாமல் புரிகிறதுக்கு, டேட்டா திருட்டு, நம்மளோட தனிநபர் தகவல்கள் இல்லை. இது திருட்டுன்னு கிடையாது, திருட்டு வேற, இது அஃபிஷியலாகவே கொடுத்துருக்காது. ஓஹோ. ஓகே. ஸோ அந்த இதை பாதுகாக்கிறது அவங்களோட கடமை, அதை பண்ணணும். திருட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கு.
அது வேற தளம். நம்மளுது அது அந்த தளமே ரொம்ப கொடூரமான ஒரு தளம். ஓகே. இன்னும் நான் மிரட்டுறதுக்காக சொல்ல, இப்போ எப்படி நம்ம டிஃபென்ஸு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு சைபர் செக்யூரிட்டிக்குனே ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்திடணும். இல்லைன்னா ரொம்ப குழப்பமான சூழல். அதுக்குன்னே ஒரு ஒரு துறையே போட்டு அமைச்சகம், தனி அமைச்சகம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அதுக்குன்னு பண்ணாதான் நம்மளுடைய டேட்டா மட்டும் இல்லை, நம்மளுடைய மொபிலிட்டி எல்லாமே சேஃபாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு இடம் இருந்தீங்கல்ல, இப்போ நான் வந்து ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணுறேன், என்னுடைய தகவல்கள் எல்லாம் பகிரப்படுது, அது ரொம்ப லீகலாகவே இருக்குன்னா அது 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 எப்படி புரிஞ்சுக்கிறது? அதன் பாதிப்பு என்ன? அதை எப்படி புரிஞ்சு? அதுதான் அரசோட சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். அரசாங்கமே அதில் வந்து உடன்பட்டு பண்ணக்கூடாது சில விஷயங்கள். இந்த மாதிரி தரவுகளை அவங்களே, நான் அந்த சைட்டு பேர் கூட சொல்லுவேன், வேண்டான்னு நினைக்கிறேன். இதில் அந்த மாதிரி அரசாங்கமே இதெல்லாம் ஒன்லி அரசு மட்டும்தான் இதில் ஈடுபடணும். எந்த ஒரு தனிநபரும் இதில் கொண்டு வரக்கூடாது. மருத்துவம் மாதிரியோ கல்வி மாதிரியோ இதையும் தனியார் மயமாக்கி விடக்கூடாது. கடைசியில் நான் அங்கே கொண்டு வரேன். தனியார் மயமான கிட்டத்தட்ட அனைத்து தகவல்களும் அவங்கள்ட்ட இருக்கும். ஒருத்தகையில எல்லாருக்கும் போயிடும். ஒருத்தட்ட போச்சுன்னா அவங்க எல்லாரும் வாங்கிட போறாங்க. அது அவங்க வந்து அதை கமர்ஷியல் ஆக்கிடுவாங்க. ஆமா, நான் தகவலை கொடுக்குறேன், என்கிட்ட டேட்டா இருக்கு, நீங்க என்கிட்ட பயன்படுத்திக்கலாம். ஆமா. இந்த ஃபேக் ஆப்ஸ்லாம் வருதே, இதெல்லாம் பெரிய கொடூரம். நம்ம வந்து எதையுமே படிக்காம அக்செப்ட் பண்ணிடுறோம். எதையுமே படிக்காம ஓடிபியை ஷேர் பண்றோம். எதுக்கு என்னன்னு தெரியாம ஒரு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னா அதை படிச்சு என்னன்னு பார்த்தா நம்ம படிச்சோன்னா அது போக மாட்டோம் உள்ள. நிச்சயமா பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் டிஜிட்டல் லிட்ரஸின்றது. நான் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்றேன், அது சில கொஸ்டின்ஸ் கேட்குது, நான் எல்லாத்தையும் எஸ் கொடுத்தாதான் உள்ளுக்கு போவோம்னு நினைச்சு நான் கொடுத்துட்டு உள்ளுக்கு போயிடுறேன். எஸ், அங்கதான் ஒரு விழிப்புணர்வு தேவை, ரொம்ப விழிப்புணர்வு. இதுதான் வந்து இப்போ இன்னும் சொல்ல போனா இளைஞர்களுக்கும் முதியோர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், நகர்ப்புறத்துக்கும் கிராமத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். நகர்ப்புறத்துக்கு ஈக்குவலாக கிராமத்தை கொண்டு வரணும். அதுக்கு வந்து நீங்கள் லிட்ரஸி கண்டிப்பாக கொடுத்தாகணும். இப்போ ஒரு கேள்வியிலிருந்து நம்ம பேசுவோம் புரிதலுக்காக. இப்போது நான் ரொம்ப பதட்டப்படுறேன் அப்படின்னா, என் பொருளை யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா, அது பணமாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், எனக்கு ஒரு பதட்டம் இருக்குது. இப்போ டேட்டா திருட்டு அப்படின்றப்ப மக்கள் ஏன் அதுக்குள்ளே கனெக்ட்னா, ஏதோ ஒன்று நான் கொடுத்துருக்குறேன், அதில் என்ன அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி அது என்னன்னு அதை புரியுது? அதுதான் அந்த அந்த டேட்டாவோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தரல. ஓகே. நம்மளுடைய டேட்டா, நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆதார் எண் எடுத்துங்க, ஒரு பேன் நம்பர் எடுத்துங்க, நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணும் மிகவும் முக்கியமானது, நமக்கு மட்டும் சொந்தமானது. தேவைப்பட்டால் நம்ம தான் அதை கொடுக்கணும். அவங்க அது வேற எதுக்காவது பயன்படுத்த வாய்ப்பு இருக்கா? நிறைய இருக்கு. இப்போ இருக்க எல்லா இடத்துலையும் நம்மளுடைய இப்போ ஆதார் லிங்க்டு டிரான்சாக்ஷன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயும் அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு அப்ரூவல் வேணும்னா கூட ஆதார் லிங்க்கில் இருக்க மொபைல் நம்பருக்கு அந்த மொபைல் நம்பரே மாற்றிடுறாங்க. அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறான், வேற நம்பர் வச்சு நம்ம நம்பரை அவன் கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க. ஓகே. அந்த அளவு தவறுலாம் நடக்குது. இதில் ரொம்ப மிரட்டுறதுக்காக சொல்ல, இந்த 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ முதியோர்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு லிட்ரஸியா இல்லை பயம் இல்லாமல் டிஜிட்டலை யூஸ் பண்ணுறாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அவங்க அதில் வந்துட்டாதான் இன்னும் இதோட சக்ஸஸ் இருக்கும். ஒரு 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 மிக பயங்கரமான ஒரு தகவல் என்னன்னா, ஒரு 10 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 52,000 கோடி 52,000 கோடி இந்த டிஜிட்டல் ஃப்ராடு மட்டும் நடந்திருக்கு. ஓஹோ, ஓகே. இப்போ ஒரு புதுசாக வந்திருக்கு இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்று வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து அது ஒரு புரிதலே இல்லை. அது மாதிரியெல்லாம் வாய்ப்பே இல்லாத ஒன்றை ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லி அதை நம்பி, இதில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து வங்கியில் மிகப்பெரிய பதவியிலேருந்து ஓய்வு பெற்றவங்கெல்லாம் இதில் மாட்டியிருக்காங்க. சார், இப்போது எல்லா டிரான்சாக்ஷனும் எனக்கு வந்து டிஜிட்டல் மூலமாக தான் நடக்குது. நான் பணத்தை வந்து என்னன்னு தொடணுன்றது கூட அவசியம் இல்லாத ஒரு தன்மை இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா என்னுடைய தகவல்களோ டிஜிட்டல் மூலமாக இருக்கிற எனது பணமோ இதெல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்கான்ற ஒரு டவுட் வந்துடுதே. இது
கன நேரத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் அது வந்து நம்மளுடைய இது வந்து நீங்கள் ஒரு சரியானது ஸ்ட்ராங் பேக்கப் நமக்கு வேணும். இந்த பேக்கப்பில் ஏதாவது கொஞ்சம் டயலூட் பண்ணால், சமீபத்தில் பார்த்தீங்கல்ல ஒரு நம்ம விமான டிக்கெட் ரிசர்வேஷன்லாம் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு, ஆமா, கம்ப்ளீட் ஸ்டாப்டு. கரெக்ட். ஸோ அது மாதிரி இந்த பேக்கப் வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தேவை இம்மீடியட்டாக நம்ம கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பேக்கப். ஓகே. இது ரெண்டும் சக்ஸஸ் ஆனால் தான் நீங்கள் சொல்கிறது வந்து உறுதி செய்யப்படும். அதுல நம்ம இருக்கோமா? ஏன்னா நம்ம கட்டமைப்பை வலுப்படுத்தணும், கொண்டு போய் சேர்த்ததுல இப்போ ஒரு சைபர் வாரையே இன்னொரு நாடு நடத்தலாம் போல இருக்கு அடுத்த. அதுதான் சொல்கிறேன்ல, இன்னும் 10 வருஷம் கழிச்சு எப்படி டிஃபென்ஸ் இருக்கோ அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி இல்லாட்டினா நமக்கு வந்து உள்நாட்டில் வந்து இது மாதிரி சைபர் அட்டாக் திருடுறவர்கள் வந்து ஒரு பெரிய போரே உண்டாக்குவாங்க. நீ எவ்வளவு தான் சமாளிக்கிறது? இப்போ தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் என்னுடைய வேண்டுகோள் கண்டிப்பாக இன்னும் 10 வருஷத்துக்கு இப்போவே நம்ம தமிழக அரசு வந்து இதுக்கு முன்னுதாரணமாக மற்ற மாநிலங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். இதில் சக்ஸஸ் ஆனாங்கன்னா நம்ம எல்லாரையுமே தலை நிமிர்ந்து நம்மளை பார்ப்பாங்க. ஏன்னா டிஜிட்டல் வந்து அவங்க தான் இப்போ நம்மளை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். நம்ம வந்து அவங்கள வந்து ஆட்சி செய்ய விடக்கூடாது. டிஜிட்டல் வந்து ஒரு சேவைங்கிறத மறந்துட்டோம். நமக்கு உதவுறதுக்காக வந்த சேவை மட்டும்தான், சரியான உதவுறதுக்காக நம்ம வந்து நம்மளை ரூல் பண்ண வச்சிட்டோம். அதை வந்து உடைச்சி எடுத்தாதான் நம்மளுடைய வெற்றி இருக்கும். இதுல இப்ப ஏஐனுடைய வருகையும் இருக்கு, அது ஒரு மாதிரி புரட்டி போடுற தன்மையும் இருக்கு. இந்த டிஜிட்டலுக்குள்ளேயே ஏஐன்ற தன்மையும் வருகிற போது அது இன்னும் சவாலை ஏற்படுத்துதா இல்ல சேவையை துரிதப்படுத்தி அதை எப்படி நம்ம சார்? எல்லாத்துக்கும் துரிதம் இருக்கும் சார், ஆனா அதுல இருக்க பிரச்சனைகளை இந்த ஏஐயோடது தான் டீப் ஃபேக்கு. இந்த ஏஐயோடது வந்து ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சி. இப்போ நேற்று வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தருடைய டிரான்சாக்ஷனையும் வவுச் பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள், அதில் வந்து எது சந்தேகமாக இருக்கோ அப்படியே நிறுத்துங்க, நம்மளோட அதிகாரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏஐ பயன்படுத்த போகிறாங்க. ஓகே. ஓஹோ. என்னுடைய பணம் நான் என்னன்னா அவங்களுக்கு சின்ன ஒரு சந்தேகம், ஏஐ வந்து நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இட் வில் ஆக்ட். ஓகே. நம்மளுடைய டேட்டா என்ன இருக்கும், நான் இன்னைக்கு வந்து ஒரு 10,000 15,000க்குள்ளே ரூம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு என்னுடைய இது கொஞ்சம் அதிகமானாலும் அதுக்கு ஏஐக்கு டவுட் வந்துச்சுன்னா என்னுடைய டிரான்சாக்ஷன் சந்தேகப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஏஐ வந்து ரூல் பண்ண போகுது எல்லா ஓகே. ஓஹோ. மேற்கு நாடுகள் ஏன்னா அவங்க இன்னும் நம்மளை தாண்டி முன்னோடியாக இருக்கிறாங்க டிஜிட்டலில். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதை பரவலாக்குவதில் அதை சாமானியனுக்கு கொண்டு போயிருக்கிறோமான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதில் ஓரளவுக்கு நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் சவால்களை சமாளிப்பதற்கு பிற நாடுகள் எப்படி இருக்காங்க, அதோட கம்பேர் பண்ண முடியுமா? இந்தியாவை எப்படி பார்க்குறீங்க? சார், இந்தியா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இந்த அடுத்த 10 வருடத்துல இந்த கட்டமைப்பை கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். அது என்னென்ன கட்டமைப்புனா, ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த லிட்ரஸி, டிஜிட்டல் லிட்ரஸி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றி பெறலாம். இப்போ டிஜிட்டல் லிட்ரஸின்னா என்ன? குழந்தைகளுக்கு பாடத்திட்டம் மாதிரியா? எப்படி நம்ம அதை கொண்டு இப்போ பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் இது எல்லாத்துல மட்டும் இல்லாமல் எல்லா அமைச்சகம், உங்களை மாதிரி ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள், இவங்க அத்தனை பேரும் இன்வால்வ் பண்ணும். ஓகே. இந்த டிஜிட்டல் லிட்ரஸியை பொறுத்தளவு இவங்க அத்தனை பேரை இன்வால்வ் பண்ணால் அப்போதான் நம்ம ஒரு 10 to 20% வரப்படும். 100% முடியாது. நான் சொல்றது 20%. இப்போ எங்கே ஒமிட்டா இருக்கோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு இந்த லிட்ரஸியை கொடுத்தால்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்போ வங்கிகள்லாம், இப்போ உங்கள் துறை சார்ந்தே கேட்குறேன், இப்போ வங்கிகள் எல்லாமே டிஜிட்டலோட ரொம்ப கனெக்டடாக இருக்குது. வங்கித்துறையில் எப்படி இந்த டிஜிட்டல் லிட்ரஸி எப்படி இருக்கு? பணியாளர்களுக்கு அது இருக்கா? ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டிய. அதனால தான் இப்போ இன்னும் போக போக இதோட தாக்கம் எப்படி இருக்குன்னா, இன்னும் ஒரு 5 வருஷம் அல்லது 8 வருஷத்துக்கு பிறகு இந்த கிளரிக்கல் போஸ்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் குறைஞ்சிரும். இப்போவே குறைஞ்சிருச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வைஸ் குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில்
அவங்க எல்லாருக்குமே டிஜிட்டலை பொறுத்தளவு வங்கிகள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கா? ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு. ம். அதுலேயும் சில தவறுகள் நடக்குதுன்னா நம்மளுடைய டேட்டா லீக்கேஜ் வெளியில இருந்து அதன் மூலமா நடக்கிறது, அது மூலமா நடக்குது. வங்கிகள் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு, பயப்பட வேண்டியது. அந்த பேக்கப் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒரு சாமானியர் பார்வையிலிருந்து கேட்குறேன். சிலர் வந்து தொலைபேசியில தொடர்பு கொள்வாங்க, உங்க ஓடிபி கொடுங்க அப்படிம்பாங்க. சிலர் வந்து ஹேக் பண்ணிட்டு இந்த வங்கிக்கு எனக்கு பணம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதை அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணவே முடியல? அது கண்டுபிடிக்க கேட்டா அதுதான் வட மாநிலங்கள்ன்றாங்க, அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு தீவுக்கு கனெக்டடா போகுதுன்றாங்க. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிக்க முடியாது, ட்ராக் பண்ண முடியாதா? இல்லை, இது அதான் அவன் வந்து அந்த நம்பரே ஃபேக்காக வச்சுருப்பான். அவன் வச்சிருக்க நம்பரே அவன் ஒரிஜினல் நம்பரே இருக்காது. ஓகே. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரிஜினாலிட்டி கிடைச்சா தானே. அதுக்கு தான் இதெல்லாம் வந்து நம்ம டிஜிட்டலைசேஷனோட இருக்கிற பிரச்சனைகள். சவால் இதெல்லாம் இருக்கிற ஒரு சவால்கள். இப்போ நீங்கள் இந்த சவாலெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா நம்மளுடைய டிஜிட்டல் லாவை இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கணும். ஓகே. ஓஹோ. இந்த டிஜிட்டல் லாபை எவ்வளோக்கு எவ்வளோ கடுமையாக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையாக முன்பு வந்து ரொம்ப நடக்கும். தொலைபேசியில் ஃபோன் போட்டு நாங்கள் அங்கேருந்து பேசுகிறோம், இங்கேருந்து பேசுகிறோம், உங்கள் ஓடிபி கொடுங்க அப்படின்னு. இப்போ கிட்டத்தட்ட அந்த லிட்ரஸி வந்துருச்சு. ஒரு 100க்கு ஒரு 80 பேர் அப்படி தரதில்லை. ஏன் தரணுன்ற ஒரு கேள்வி அப்படி வந்துருக்கு. அந்த அடுத்த 20% தான் நமக்கு முக்கியம். ஓகே. இந்த 80% நீங்க கொடுத்த லிட்ரஸியால வந்துருச்சாங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு இந்த செய்தி ஊடகங்கள்ல கேட்டு சரி நம்ம அவங்களோட ஒரு சுய இதுல தான் வந்தது ஒழிய நம்ம கொடுக்குற லிட்ரஸியில இன்னும் பயன்பட்டுருச்சுன்னா நம்ம ஓரளவுக்கு சேஃப் ஆயிரும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் அதுதான். இதில் இன்னொரு அம்சம் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கில் என்னுடைய புகைப்படத்தை பகிர்றேன். அது கட்டாயம் வந்து ஏஐ வந்து முழுமையாக ஸ்கேன் பண்ணுது. என்னுடைய எல்லா நடமாட்டங்கள், என்னுடைய எல்லா உரையாடல்கள், என்னுடைய எல்லா தகவல்களையும் தெரிஞ்சதா சோஷியல் மீடியா இருந்துகிட்ருக்கு. அதில் என்னோட அத்தனையுமே டேட்டாவாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் டிஜிட்டல் பிரிண்டை அழிக்கவே முடியாத ஒரு தன்மை இருக்குல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு குளோபல் ஒரு டிரைவ்ல போய் சேர்ற மாதிரி தன்மை இருக்குல்ல. இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும்? எங்கோ ஒரு இடத்துல என் தகவலை வந்து போயிட்டு தான் இருக்குன்றது தானே அது. அதுதாங்க டிஜிட்டல். இது ஓவர் கம்லாம் பண்ண முடியாது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், அததான் எப்படி அவேர்னஸ் கொடுக்கணும். ஆனால் அப்போ நீங்கள் சொல்றது சவால் வந்து ரொம்ப பெருசு. இதனோட பலன் எவ்வளவு பெருசோ அதை விட சவால் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த 2035க்குள்ள நம்ம ஒரு தனி அமைச்சகம் தனியா இதுக்கு ஒரு வந்து ஒரு டிஜிட்டல் சேஃப்டி வந்து அவ்வளவு எந்த நாடு அதுல முக்கியத்துவம் இருக்கோ அந்த நாடு தான் சிறந்த நாடு. மற்றது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சின்ன தவறு நடந்தாலும் வங்கி தொழில் பாதிக்கப்படும், போக்குவரத்து தொழில் பாதிக்கப்படும், மருத்துவத்துறை பாதிக்கப்படும், அரசாங்கம் பாதிக்கப்படும். இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்களா? இந்த சவால்கள் பேச எப்படி எல்லாம் நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். அதனால தான் உச்ச நீதிமன்றமே இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. அவங்களே நேற்று வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இம்மீடியட்டாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க, ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் பண்ணுங்க. ஈவன் இப்போ ஆர்பிஐயும் வந்து ஆல்ரெடி இருக்க அந்த ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீமுக்கு தே கிவ் பவர், இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு அதிகாரமும் கொடுத்துருக்காங்க. இன்னும் கடுமையாக்கி அப்போதான் நம்ம இதனுடைய வெற்றி காண முடியும். பயம் என்னன்னா இந்த டிஜிட்டல்னால எனக்கு டிஜிட்டல் கிடைக்கலங்கிறத விட நான் டிஜிட்டல்னால பாதிக்கப்பட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த இதை உருவாக்குனாதான் இதோட வெற்றி. இதற்கான விழிப்புணர்வு அதுதான் அந்த முக்கியம். எல்லாம் சுற்றி அந்த விழிப்புணர்வுல தான் இருக்கும். இன்னும் சொல்லணும்னா தெளிவாக சொல்லணும்னா இலவசம்னு போய் இலவசம்னு யாரும் எதுக்கும் கொடுக்கணும் அவசியமே இல்லை, கொடுக்கவும் மாட்டாங்க. அதில் நம்பி நம்ம ஏமாறுறோம்னாவே டிஜிட்டல்ல சொல்றீங்க. நீங்க அதுக்குள்ள ஏதோ ஒன்று நம்பி நீங்க உள்ளுக்கு போறீங்கன்னாலே அது ப்ராப்ளம்ன்றது. தேவையில்லாமல் சிலர்லாம் பயந்துக்கிட்டு அவங்க ஃபோன் நம்பரை எங்க டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோனே தொடாதவங்கலாம் இருக்காங்க. அது வந்து சரியான அணுகுமுறைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஃபோன் வேணாம்ப்பா, ஏதாவது ஒரு ஓடிபி கேட்பா, நான் பை மிஸ்டேக் செஞ்சிருவேன், அது எதுக்கு? அந்த மாதிரி ஒரு பயத்தை உருவாக்கக்கூடாது. விழிப்புணர்வு, இது விழிப்புணர்வு தான். பயம் வேறு விழிப்புணர்வு. நிறைவா என்னுடைய தனிநபர் தகவல்கள் அதுதான் இன்னைக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அது புரிதலுக்காக
அந்த டேட்டா தான் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கப்படுது, டூரிசத்துக்கு கொடுக்கப்படுது, மெடிசன், எஜுகேஷன், தகவல்கள் அதை இன்னும் வந்து கஸ்டமைசேஷன் ரொம்ப துல்லிய தகவல் கொடுக்குறப்ப அதுக்கான காசுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த தனிநபர் தகவல்களில் பாதுகாப்புன்றத நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க? ஒவ்வொருத்தரும் அந்த விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கணும்? என் தகவல்கள் எப்படி வந்து என் வாக்கு என் உரிமைன்ற மாதிரி என் தகவல்கள் எனக்கான உரிமைன்ற அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கு. ஆக்சுவலாக இந்த டிஜி லாக்கர்னே ஒன்று இருக்குது. ஓஹோ ஓ நம்மளோட ஈவன் டாக்குமெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நம்ம, ஆனால் எவ்வளோ பேர் அதில் உபயோகிச்சிருக்காங்கன்னா ரொம்ப கம்மி. நம்மளுடைய இப்போ பாப்புலேஷனுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா அது ரொம்ப கம்மி. டிஜிட்டல் லாக்கர்ன்றது. ஆமாம். ஓகே 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 ஓகே. இதெல்லாம் பயன்படுத்தலாம். தேவையற்ற இடத்துல நம்ம தேவையில்லாம நம்ம தகவலை தரக்கூடாது. அது வந்து ஒரு 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 ஸ்ட்ரிக்டா வச்சுக்கணும். அந்த பிரின்சிபலை வச்சுட்டோம்னா நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு நம்புறேன். நிச்சயமா இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி தொடர்ந்து நிறைய கட்டுரைகள்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய ஒரு நாளுக்கு ஒரு நிமிஷமாவது நீங்க டிஜிட்டலுக்குன்னு செலவு பண்ணணும். ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு எல்லா ஊடகத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. கட்டாயமா நிறைய ஒரு காத்திரமான கட்டுரைகள் வரதை பார்க்குறோம், கருத்தரங்கம் நடக்கிறத பார்க்குறோம், நீதிமன்றம் தலையிடுது, அரசு இதை பற்றி கவனிக்குது. அதில் உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி விஜயன் அவர்களே, நன்றி. மற்றொரு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.